நீலிமா காக்கான்னு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சோண்டு நிலத்துல வாட்டர் மெலன் விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு அதை வித்து அதுல வர பணத்துல குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தர்பூசணி தோட்டத்துக்கிட்ட பழங்க எல்லாம் நல்லாவே காய்ச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம பத்திரமா இருக்கணுமாமா. சரி நீலிமா, நீ சொன்னதுக்கு அப்புறம் நானு வேண்டான்னு சொல்லுவேனா? இதுக்கப்புறம் நீனு வீட்டுல ரொம்ப தைரியமா தான் இருக்கணும். ஓஹோ, நான் வீட்டுல தைரியமா இருந்தா நீங்க இங்க வந்து இதையெல்லாம் காவல் காத்துக்கிட்டு இருப்பீங்களா? ஆமா நீலிமா, அப்பதானே பழங்களும் கிடைக்கும், நம்ம காசு கூட சம்பாதிக்கலாம். ஐயோ மாமா, நைட்டு கூட நான் கூட உங்க கூட வரேன். நீங்க காவல் காத்துக்கிட்டு இருங்க, நான் இங்கே படுத்து தூங்குறேன். உங்களை பாக்கலன்னா எனக்கு தூக்க வருமா சொல்லுங்க? அப்படி சொன்ன உடனே முரளி காக்கா சின்னதா சிரிச்சு, கள்ளி, உன்னோட பாசத்துக்கு முன்னாடி யாராச்சும் நிக்க முடியுமா? சரி நீலிமா, உன்னோட சந்தோஷத்தை உன்னோட ஆசைய நான் எதுக்கு வேண்டான்னு சொல்ல. இன்னைக்கு நைட்டுல இருந்து நம்ம 2 பேரும் இங்கே தூங்கலாம். காக்கா தம்பதிங்க இப்படி சந்தோஷமா அன்போட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துல இருக்கிற மரத்து மேல கோவமா இருக்கிற பல்லவி புறா கிட்ட வாசகி கொக்கு வந்துச்சு. இப்ப நீ கோவமா இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் பல்லவி? நான் சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்ச முரளிய அந்த நீலிமா சொந்தமாக்கிக்கிட்டா. அத பாக்கும்போது எனக்கு கோவம் வராம அன்பு வருமா? உனக்கு கோவம் வந்தாலும் அன்பு வந்தாலும் இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது பல்லவி. அவங்க 2 பேரும் ரொம்ப அன்பா தர்பூசணி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இருக்கும்போது அது நடக்காது. அவங்கள சந்தோஷமா நான் இருக்க விட மாட்டேன். அதுக்கு எனக்கு உன்னோட, ஸ்வேதாவோட, சுரேஷோட துணை வேணும். நான் உனக்கு துணையாதான் இருப்பேன் பல்லவி. ஆனா ஸ்வேதா குருவி, சுரேஷ் கழுகு தெரியலையே. அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்க என்ன செய்ய போற? அவங்களுக்கு கல்யாணமாயி 3 வருஷம் ஆனாலும் இன்னும் அவங்களுக்கு குழந்தை பொறுக்கல. அப்போ நீலிமா மலடித்தானே. இப்படி பல்லவி புறா சொல்லும் போது வாசகி புறாவுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஏதோ சொல்லணும்னு நினைக்கும் போது ஸ்வேதா குருவி அங்கிக்கு வந்துச்சு. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இப்படி கேட்டுட்டு எட்டி பாக்கும்போது பக்கத்துல தர்பூசணி தோட்டம், அந்த தோட்டத்துல காக்கா தம்பதிங்களை பாத்துச்சு. ஓஹோ, தர்பூசணி பழத்தை எப்படி திருடலான்னு பாக்குறீங்களா? ஏ ஸ்வேதா, அந்த காக்கா தம்பதிங்களை பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏண்டி ஸ்வேதா, அந்த காக்கா தம்பதிங்களை பாக்கும்போது உனக்கு என்ன தோணுது? இப்ப நான் என்னோட அபிப்பிராயத்தை சொல்லுவேன், என்னோட மனசுல இருக்கிறது சொல்லுவேன். ஆனா அது உனக்கு பிடிக்காது, அத உன்னால ஃபேஸ் பண்ண முடியாது. இப்போ என்னோட மனசுல பட்டத சொல்லிட்டா பல்லவி. அவளோட சந்தோஷத்துக்காக சொல்லு. அதெல்லாம் முடியாது பல்லவி. நம்ம முன்னாடி இருக்கிறவங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. நம்ம கூட இருக்கிறவங்கள ஏமாத்துற மாதிரி. எனக்காக உன்னோட மனச நீ மாத்திக்கணும். உனக்கு என்ன தோணுதோ அத சொல்லு. அதுக்காக என்னோட சந்தோஷத்துக்காக வாசகி சொன்ன மாதிரி மட்டும் சொல்லாத. இப்ப சொன்னியே இதுதான் சரி பல்லவி. அவங்க 2 பேரை பாக்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்க. ஸ்வேதா குருவி சொன்ன உடனே பல்லவி புறா முகத்தை திருப்பிக்கிச்சு. அத பார்த்து, பாத்தியா, நான் இப்படி சொன்ன உடனே நீ மூஞ்சி திருப்பிக்கிட்டு கஷ்டப்படுற. நான் மூஞ்சி திருப்பிக்கிட்டு கஷ்டப்படுறது நீ சொன்ன வார்த்தைனால இல்ல ஸ்வேதா. அப்புறம் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி பல்லவி புறா முரளி காக்காவ காதலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கல்யாணம் செஞ்சுக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்காக அவங்க அப்பா அம்மா வேண்டான்னு சொன்னாலும் முரளி காக்காவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு பாத்துச்சு. அப்படியா? அப்புறம் எதுக்கு செஞ்சுக்கல? முரளி காக்கா ஒரு நாள் பல்லவி புறா கிட்ட வந்து, உன்னோட கலர் வேற, என்னோட கலர் வேற, இந்த காதல் கல்யாணம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தனக்கு ஏத்த நீலிமாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. போ, நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி சொல்லி ஸ்வேதா குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பல்லவி புறாவுக்கு, வாசகி கொக்குக்கு ஸ்வேதா குருவியோட வார்த்தைகளை கேட்டு அது தனக்கு உதவாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி நாட்கள் போச்சு. காக்கா தம்பதிங்க நைட்டுல காவலுக்கு இருந்து பகல்ல பழங்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பல்லவி புறா வாசகி கொக்கு சேர்ந்து நீலிமா காக்காவை மிரட்டிக்கிட்டு அதோட பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க. நீ என்னோட முராரி காக்கா வாழ்க்கையில இருந்து வெளியே வந்தா
நீ உயிரோட இருப்ப, அத நீயே முடிவு பண்ணு அப்படி சொல்லி அங்கிருந்து போயிட்டாங்க. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. நீலிமா காக்கா முரளி காக்கா கிட்ட இருந்து பிரிஞ்சு போகலன்னு பல்லவி புறாவும் வாசகி கொக்கும் அதே ஊர்ல இருக்கிற சுரேஷ் கழுகு ரவுடி கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. பல்லவி, நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சா எனக்கு என்ன லாபம்? இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் உந்துதான். நான் எதான சொல்லி உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன், நீ அதை கொன்னு தின்னுடு. அப்படி சொன்ன உடனே சுரேஷ் கழுகுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சு. ஒரு நாள் ஒத்தையில வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீலிமா கிட்ட சுரேஷ் கழுகு வந்துச்சு. அப்போ நீலிமா பயத்துல அங்கிருந்து போகும்போது சுரேஷ் கழுகு நீலிமா கிட்ட சண்டை போட்டு அத கொன்னு தின்னுடுச்சு. நீலிமா செத்துட்டதுனால முரளி காக்கா கஷ்டப்பட்டுக்கிட்டு எல்லா சடங்க செஞ்சு முடிச்சிச்சு. அப்பல இருந்து வீட்டை விட்டு வெளியே வராம நீலிமாவ நினைச்சு நினைச்சு அழுந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஸ்வேதா குருவி தர்பூசணி பழத்தை பார்த்து, ஐயோ தர்பூசணி பழங்க எல்லாம் நாசமா போயிருக்கு, நான் இதெல்லாம் வித்து முரளி காக்காவுக்கு ஒத்தாசையா இருக்கேன் அப்படி சொல்லி பழங்களை ஒரு தள்ளு வண்டியில வச்சுக்கிட்டு பழங்களை வித்து பணம் சம்பாதிச்சுச்சு. அதுல வந்த பணத்தை முரளி காக்காவுக்கு கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஸ்வேதா, தர்பூசணி பழம் நாசமா போகுதுன்னு அதை வித்தது நீ. இந்த பணத்தை நீயே எடுத்துக்கோ, அது எனக்கு வேண்டாம். அத வித்ததுக்கு சம்பளமா கொஞ்சம் பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன் முரளி, இவ்வளவு பணம் எனக்கு எதுக்கு? நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். எந்த விஷயத்த பத்தி? அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பல்லவி புறா வாசகி கொக்கு அங்க வந்து முரளி காக்கா ஸ்வேதா குருவி பேசுறத கேட்டாங்க. உன்னோட 2வது கல்யாணத்தை பத்தி. என்ன பேசுற ஸ்வேதா? ஆமா முராரி, பல்லவி உன்னை ரொம்ப காதலிக்கிறா, நீ அவளை கல்யாணம் செஞ்சிக்கோ அப்படி சொன்ன உடனே பல்லவி புறா அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டுச்சு. என்னோட நீலிமாவை கொன்னது கூட அவதா ஸ்வேதா. இப்படி முரளி காக்கா சொன்ன உடனே பல்லவி புறா வாசகி கொக்கு அங்கிருந்து போயிட்டாங்க. ஸ்வேதா குருவி அதிர்ச்சியாயி, என்ன சொல்ற முரளி? ஸ்வேதா, ஆமா ஸ்வேதா, சுரேஷ் கழுகு ஒரு நாள் என்கிட்ட வந்து நீ என்னோட சொந்தம்னு சொல்லி நடந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிச்சு. அப்போ எனக்கு பல்லவி மேல கோவம் வந்துச்சு. என்னோட நீலிமா திரும்பி வரமாட்டான்னு எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் நீ இப்படியே தனியா இருப்ப? என்னோட சாவு வர வரைக்கும். அப்படின்னா அது வரைக்கும் நீ அந்த பழங்களை வித்துக்கிட்டு நடமாடிக்கிட்டே இரு. பழங்களை நீதான் விக்கிறிய ஸ்வேதா, இப்ப நானு அந்த வயலுக்கிட்ட வந்து என்ன பண்ண போறேன்? வீட்டுக்குள்ளேயே இருந்தா உனக்குதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம இன்னும் வாழ வேண்டிய வயசுல இருக்கோம். ஸ்வேதா, என்னோட தோட்டத்தை பத்தி என்ன பத்தி நீதான் கவலைப்படுற. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்படி முரளி காக்கா கேட்ட உடனே ஸ்வேதா குருவிக்கு என்ன